ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சார், சத்யராஜ் சார், அமீர் கான் சார், நாகார்ஜுனா சார் அண்ட் ஸ்ருதி ஹாசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் அண்ட் தேர்ட் சிங்கிளாக பவர் ஹவுஸ் சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்குமே வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 2 அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அண்ட் ட்ரைலர் லான்ச் வந்துட்டு ஆகஸ்ட் 2 நேரு ஸ்டேடியமில் நம்ம வைக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த நேரு ஸ்டேடியம் அப்படியே மேலேருந்து ஒரு மாதிரி அழகாக அந்த லைட் செட்டப்போட செம்மையாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு எத்தனை பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் தான். வேறு எதுவுமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாண்டியராஜ் சார் டைரக்ஷனில் தலைவன் தலைவி படம் ஜூலை 25 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ரசிகர்கள் மத்தியில் அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை தேட்டரில் மறக்காமல் பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனனும் இருக்கட்டும், நம்ம விஜய் சேதுபதி சாரோட காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிஜமாவே வந்துட்டு வாழ்ந்திருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. மெயினாக இதில் யோகி பாபு சாருமே வந்துட்டு அவரோட ஹியூமருமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட எண்ணில் நம்ம யோகி பாபுவோட டைலாக் ஒன்று செம்மையாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்மளை மாதிரி நார்மலான பீப்புள் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைலாக் கேட்கும்போது எங்கேயோ இது கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது என்ன விஷயங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலை. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கோ கண்டிப்பாக இதை வச்சு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். பட் இந்த டைலாக் வந்துட்டு இப்போது செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தில் லைக் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்தாலுமே லைக் அவங்கக்குள்ளே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த டிவோர்ஸு அந்த மாதிரிலாம் போகாமல் என்ன சண்டை வந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ளே முடிச்சுட்டா வந்துட்டு செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் வந்துட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு படம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரே நாளில் எவ்வளோ ரூபாய் வசூல் செஞ்சுருக்குன்னு தெரியுமா? 12 கோடிக்கு மேலே வந்துட்டு இந்த படம் வசூல் செஞ்சுருக்கு. இதுவே ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு மாசான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். வேற எதுவுமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேப்டன் விஜயகாந்த் சாரோட கேப்டன் பிரபாகரன் இந்த படம் திருப்பி ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு 35 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்பவே வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த படத்தில் நடந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம விஜயகாந்த் சார் மாசா பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் 500 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 120 தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 500 தேட்டருங்கிறதே ஒரு பெரிய சாதனைன்னு கூட சொல்லலாம். நிறைய ஹீரோஸ்க்கு 100வது படம்ங்கிறது ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. பட் நம்ம விஜயகாந்த் சாருக்கு 100வது படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் படமாகவே அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னுமே வந்துட்டு இந்த படத்துக்கு ஹைப் குறையல. அப்போ இருந்த அதே ஹைப்பு இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிய போது இன்னுமே அந்த ஹைப் அப்படியே இருக்குன்னு கூட சொல்லலாம். திருப்பி நம்ம விஜயகாந்த் சாரை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் டாப் 5 ஆக்ஷன் ஹீரோஸில் எப்போதுமே நம்ம விஜயகாந்த் சார் இருப்பார். அடுத்ததாக ஸ்ருதி ஹாசன் மேம் சொன்ன ஒரு விஷயம் தான், கூலி படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நாகார்ஜுனா சார் ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரஜினிகாந்த் சாரோட ஃபேன், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் நான் அவரோட ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். ரஜினிகாந்த் சார் ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப பொலைட்டாக லைக் எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதி ஹாசன் மேம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் வந்துட்டு சத்யராஜ் சாரோட ஒரு மகளாக வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் இருந்து நான் ஒரு இனிமேல் சாங் நான் ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த சாங் ப்ளே பண்ண போது தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணாராம். அதாவது ஸ்கிரிப்ட் வந்து படித்து சொன்னாராம், இந்த படத்தில் நீ ஒரு ப்ரீத்திங்கிற ரோல் பண்ண போகிற, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் அண்ட் ஒரு ஃபெமினைன் சோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு இந்த ரோல் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ரோல் நான் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக
ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதி ஹாசன் மேம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு மாசான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கைதி 1 படத்தை பார்த்துருப்போம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது கூட சொல்லலாம். ஸோ அந்த கைதி படத்தில் நம்ம கார்த்திக் சார் அந்த உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்ற ஸ்டைல் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறையா ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்திருந்தது அந்த ஒரு பிரியாணி சீனை வச்சு. அதுக்கப்புறம் எப்போ கைதி 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக காத்திருந்த வகையில் அதை பற்றின நிறைய அப்டேட்ஸும் வந்திருந்தது. இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் கைதி 2 படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்துக்காக நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் எழுதிட்டுருக்கேன். அது யாருக்காகனா ஒரு ஆக்ட்ரஸ்க்காக எழுதிட்டுருக்கேன். அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு 2-3 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கைதி 2 படத்தில் ஒரு நியூ இன்ட்ரடக்ஷனாக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது புது கேரக்டராக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மூலியமாக எல்சியூ வேர்ல்டை வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டோன்னே யார் அந்த புது கேரக்டராக இருப்பாங்க, இன்னும் 2-3 பேர்னா யாராக இருப்பாங்க, ஐயோங்கிற மாதிரி தான் தலையே சுற்றுது. ஸோ அந்த 2-3 பேர் யாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நம்ம சூர்யா சார் டான்ஸ் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ யாரோட டான்ஸ் ஸ்டுடியோவை அவர் ஓப்பன் பண்ணார் அப்படி தானே யோசிக்கிறீங்க? வேறு யாருமே இல்லை, 2D ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர், அதாவது ஹாலின்கிற ஒருத்தரோட புதிய டான்ஸ் ஸ்டுடியோவை நம்ம சூர்யா சார் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே நடந்த சில க்யூட்டான விஷயத்தோட வீடியோலாம் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டுடியோவில் ப்ளே பண்ண ஒரு சாங் தான் நியூயார்க் நகரம் நான் இங்கே நீயும் அங்கேங்கிற மாதிரி அந்த சாங் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு செமையாக வந்து ப்ளே பண்ணி நம்ம சூர்யா சாரும் வந்துட்டு நல்லா ப்ளஷ்லாம் ஆனாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. டைரக்டர் பாண்டிராஜ் சார் ஃபீல் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, தலைவன் தலைவி படம் ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் கேட்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு நம்ம பாண்டிராஜ் சார் சொல்லியிருக்காரு. கடைசியாக என்னோடய படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கடைசியாக என்னோடய படம் கடைக்குட்டி சிங்கம் அண்ட் என்விபி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த படத்துக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் தேட்டர் ஓனர்ஸ் கூடமே என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த படத்துக்காக. ஸோ இந்த படம் எல்லாருக்குமே வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த படம் மூலியமாக அவங்க நிறைய சோஷியல் மெசேஜஸ்லாம் எடுத்துக்கிறாங்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி நம்ம பாண்டிராஜ் சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தேரா இஷ்குமே படத்தில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் நவம்பர் 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் வந்துட்டு தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி படத்துலேயே வந்துட்டு வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு இட்லி கடை இந்த படம் வேர்ல்டு வைடாக தேட்டரில் அக்டோபர் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வேறு யாருமே இல்லை, நம்ம தனுஷ் தான். ஸோ இப்போ நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷரோட பர்த்டே வரப்போகுது ஜூலை 28. ஸோ அவரோட பர்த்டே முன்னிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக நம்ம ஜிவி பிரகாஷோட இசையமைப்பில் ஒரு பாடம் ரிலீஸ் ஆக போகுது ஜூலை 27 அன்னைக்கு. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த பாட்டுக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம்.